வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் இந்த தொடரில் சென்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். திறமையாக வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் என்றும் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இன்னும் விரிவாக விளக்கமாக சொல்வதற்கு, பொறுமையையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்வதற்காக இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் BK சிஸ்டர் மஞ்சு அவர்கள். சிஸ்டர் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். கடந்த 35 வருடங்களாக தன் வாழ்க்கை முழுமையாக இறை சேவையில் அர்ப்பணித்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் ஆபுவில் சேவை செய்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். சுகமான வாழ்விற்கான சுலபமான வழிகள் அந்த தொடர்ல சென்ற முறை நீங்க சொன்னீங்க, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும். அது எல்லாத்தையோட பேசிக். ஒரு மனிதனுக்கு எப்படி போர்க்கருவி இருக்கு, ஒரு போர் வீரனுக்கு போர்க்கருவி தன்கிட்ட இருக்குன்றது தெரியணும், உபயோகிக்கிற முறை தெரியணும். அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை தரமான நிலையில அதை பட்டை தீட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு மனிதனுடைய சிறப்புத்தன்மை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கு. அது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் உபயோகப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சகிப்புத்தன்மை முக்கியமானதுன்னு சொன்னீங்க. அந்த சகிப்புத்தன்மை பற்றி இன்னும் விளக்கமா அதை எப்படி வளர்த்துக்கிறது? அதாவது நம்ம குடும்பத்துல, நம்ம ஆஃபீஸ்ல, இப்போ நம்ம ஒரே வீட்டில் இருக்க குடும்பத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சொன்ன நான் கேட்கணும், நான் ஒன்று சொன்ன நீங்க கேட்கணும். பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு கோ. ஒரே வீட்டில் வாழணும் அப்படின்ற பொழுது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதனால அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேசினவங்களுக்கு பிடிக்கல, கஷ்டப்பட்டு பேசணும், அந்த வகையில பேசணும். இல்லைன்னா பை மிஸ்டேக் அப்படி ஏதாவது அவங்க சொன்னாங்க, இப்போ இல்லை என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லதுக்கு சொன்னாலும் அவங்க தவறா எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டு அந்த உள்ள பலகீனம் இருக்கு இல்லையா, சகிப்புத்தன்மை கம்மியாயிட்டு போயிருந்தனால அந்த ஃபீலிங் இருக்கு. நெகட்டிவ் திங்கிங் அதிகமாயிருக்கிறதுனால ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா எது சொன்னாலும் அது உல்டாவா தான் எடுப்பாங்க. இது நான் ரியல் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். திஸ் இஸ் பிகாஸ் கனெக்டட் வித் டாலரன்ஸ். மேபி யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அ பேஷன்ஸ். நான் கொஞ்சம் மாதம் முந்தி ஒடிசா டூரில் போயிருந்தேன், சர்வீஸ் டூரில். அங்கே ஒரு பெரிய காலேஜில் லெக்சர் இருந்தது. அண்ட் அங்கே 10 o'clock லெக்சர் ஆரம்பிக்கணும். ஐ வாஸ் தேர் பை 10. அண்ட் தென் அங்கே பிரின்சிபல் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க எங்களை. அங்கே பார்த்து ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. பிரின்சிபல் வராரு போகிறாரு, லெக்சரர்ஸ் வராங்க போகிறாங்க, யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை. இங்கே கெஸ்ட் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 மணி ஆச்சு. இன்னும் டவுட்ஸ். அசட் போய் கேளுங்க என்ன ஆச்சு. 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஆக போகுது, எதுவுமே ஆகலை. அங்கே ஆடிட்டோரியத்தில் பார்த்து 800,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. ஸோ வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரீவியஸ் நைட் அந்த இன்ஜினியரிங் காலேஜ், அது ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிட்டாங்க. ஹி கமிட்டட் அ சூசைட். எதுக்கு கமிட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதாவது சம்திங் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கோம், சம்திங் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. அப்பா அம்மா என்ன சொன்ன, ஒரே பையன், ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். அவன் பார்க்கறதுக்கு அந்த ஃபோட்டோ எல்லாம் வச்சு மாலையில போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கா பையன், ஹீரோ போல இருக்கான், ஒரே பையன். அந்த அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, நீ என்ன சொல்றியோ நாங்கள் செய்கிறோம், எக்ஸாம் முடிட்டோம், நான் இல்லைன்னு கூட சொல்லலை, எக்ஸாமினேஷன்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ டோன்ட் மிக்ஸ் ஆல் தட். அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இது நேரம் இல்லை, இவ்வளோதான் சொன்னாங்களாமா. அது கூட பொறுத்துக்க முடியல அந்த பையனால. அவர் அப்போ நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நான் எனக்கு விருப்பம் இருக்கிறது நீங்கள் செய்ய மாட்டீங்க, அப்போ நீங்கள் என்ன அப்பா அம்மா? இதை விட நான் போய் செத்து போகிறது. உண்மையா தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அது எவ்வளோ டிஸ்ட். அதாவது அந்த பையன் அம்மா அப்பா மேல என்ன ஆக போகுது, ஸ்டூடெண்ட் காலேஜ்ல என்ன பேரு, எதுவுமே குறையில்லை. ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க இல்லைன்னு கூட சொல்லலையே. இப்போ எல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். அந்த பொறுமை ஒரு 3 மாசம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பொறுத்துக்கோன்னு, அந்த பொறுமை இல்லாததுனால வாழ்க்கையை முடிச்சு. அதாவது சாகறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும், அதுக்கும் டாலரேட் பண்ணணும்ல அந்த நோயை, வாட் எவர் அது எந்த விதத்துல வேதனையோட இருக்குமோ தெரியாது.
அதெல்லாம் பொறுத்துக்க முடியுது. ஆனா வாழ்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த பொறுத்துக்க முடியுது. 3 மாசம் அந்த ஒரு வார்த்தையை அம்மா அப்பா வந்து பொறுத்துக்க முடியாது. ஸோ வாட்ஸ் லைஃப்? அதாவது நீங்க அந்த லைஃப்ல மனிதனுடைய வாழ்க்கையில வெயிட்டே இல்லாம போயிடுச்சே, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாம போயிடுச்சு. இப்போ இந்த கொசு செத்து போற போல, இந்த இது மாதிரி புழு பூச்சி செத்து போற போல டக்குன்னு செத்து மனுஷன் போயிடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? அதுக்கு ஒரு 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 வெயிட் இல்லையா? யூனோ யூனோ வாட் ஐ மீன்? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் ஆன். அரிது அரிது மான்களாக பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மனுஷன் பிறவி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை இவ்வளவு சீக்கிரமா ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த பொறுமை இன்மைனால, சகிப்புத்தன்மை இன்மைனால அவருக்கு அந்த வாழ்க்கையை முடிச்சிட்ட வாழ்க்கையை மாதிரி. முடிச்சிருட்டாங்க. ஸோ டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் செகண்ட்ஸில் நடக்கும். பொறுமை போயிடுச்சு, நம்ம என்ன சொல்கிறோமோ தெரியல. பேஷன்ஸ் போயிடுச்சு, என்ன செய்கிறோமோன்னு தெரியல. இன்னும் ஆக்ஷனுக்கு, பேசுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, ஒரு ஒரு தீர்மானத்துக்கு கூட நம்ம வந்துடுவோம்னா ஒரு நிமிஷமாவதும் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். கொஞ்சம் நீங்கள் எப்போவாவது நம்மளுக்கு ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது கேட்டோம் நடக்கும் அப்படின்ற பொழுது டிசிஷன் எடுக்கிற முந்தி ஒரு நிமிஷம் ஆகுது, ஒரு நிமிஷம் கூட உங்களால பொறுத்துக்க முடியலையா? 30 செகண்ட்ஸ் ஆகுது, மனசை அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் டிசிஷனுக்கு வாங்க. அதனாலதான் பண்ணாங்க ஒரு கமா போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கமாவது போட்டு நிறுத்திக்கணும். அதனால இந்த ஒரு எங்களுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப நல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இட்ஸ் கால்ட் டிராஃபிக் கண்ட்ரோல். பிரம்மகுமாரிகள்ல வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் ஒரு முறை வச்சிருக்காங்க. அது ஒரு நாள் எவ்ரி ஹவர் ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது 60 செகண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. யார் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு அந்த 60 செகண்ட்ஸை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி டு see what happened in last 1 hour. கடந்த 1 மணி நேரம் என்னுடைய பிஹேவியர், என்னுடைய பேச்சு, என்னுடைய திங்கிங் எப்படி இருந்தது? அந்த 1 hour என்னுடைய வாழ்க்கையில 1 மணி நேரம் நான் சந்தோஷமா இருந்தேனா இல்லையா? எதுக்கு இல்லை? இரிட்டேட் ஆனேன்னா, கோவம் வந்தது, வாட் எவர், ஜஸ்ட் செக். அந்த 1 மினிட்ல வந்து நம் மனசுக்கு ரீஎனர்ஜைஸ், ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி 1 மினிட்கா 60 செகண்ட்ஸ் 1 மினிட்க்கு அப்புறம் மறுபடியும் we continue whatever we are doing. It's called as traffic control. டிராஃபிக் கண்ட்ரோல் ஏன் சிஸ்டர் பேர் வச்சாங்க? எண்ணங்கள் வந்து டிராஃபிக் எப்படி டிராஃபிக் வந்து சிக்னல்ல நிறுத்தி வழிப்படுத்தி அனுப்புறாங்களோ அது மாதிரி எண்ணங்களை ஆமா செக் பண்றதுக்காக. எப்படி ரோட்ல 3-4 வழியிலேருந்து இது வரும், அங்க நம்ம வரும்பொழுது அந்த போலீஸ்மேன் அல்லது அந்த சிக்னல் வந்து எல்லாம் பக்கத்துல இருந்து நிறுத்திட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் டிராஃபிக் போகும், ரெஸ்ட் ஆல் த 3 சைட்ஸ் ஸ்டாப் ஆயிடும். அதே போல நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிற பொழுது அல்லது ஏதாவது செய்யறதுக்கு முந்தி மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கும். அப்படி சொல்லாம இப்படி சொல்லாம இப்படி வேண்டாமா, அப்படி அவங்களும் சொல்லாம டூ மெனி தாட்ஸ் வரும். எண்ணங்கள் வந்து தாறுமாறா ஓடும் போது அந்த எண்ணங்களுடைய டிராஃபிக்கை நிறுத்தி செக் பண்ணி வழிபடுத்துறதுக்கு, அதை நிலைப்படுத்தி கரெக்டான பாதையில திருப்பி விடுறதுக்காக இந்த டிராஃபிக் அற்புதமான விஷயம். இது பிரம்மகுமாரில எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் அவங்க வாட்ச்லயே அது செட் பண்ணிப்பாங்க. இப்ப ஆண்ட்ராய்ட் போன்ல கூட செட் பண்றாங்க. எவ்ரி ஹவர் அது கிக் கிக் அப்படின்னு சத்தம் கொடுக்கும். அல்லது அங்க நம்மளுடைய சென்டர்ஸ்ல வந்து மியூசிக்கே ரன் பண்ணுவாங்க. அமைதியா 160 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசிஷன்ஸே மாறிடும். யூ கம் வித் நியூ எனர்ஜி. அந்த ஒரு 60 செகண்ட் 60 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துல வந்து பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். உங்க டிசிஷன்ஸ் மாறும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், எனர்ஜி கிடைக்கும், இன்னும் புதுவான ஒரு இதோட. அப்போ இப்போ வேண்டாம், அப்புறம் அந்த ஒரு செகண்டுக்கு இப்போ வேண்டாம், அதுக்கப்புறம் பார்த்துப்போ அப்படின்றதுனால எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஈவன் கோவம் வருதில்ல, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஒரு பாஸ் கொடுங்க. இப்போ அப்புறம் கோவப்படுறேன், அப்புறம் கோவப்படுறதுக்கும் இப்போவே கோவப்படுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. உறவுகள் முடிஞ்சு போயிடுறது, அது வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது. ரைட். எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஆகும், எவ்வளோ உருவங்கள் இதாயிடும், நிறைய திங் மெனி டிசாஸ்டர்ஸ் அந்த ஒரு செகண்ட்ஸில் எடுக்கக்கூடியதாகும். அதனால இது 2 விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் அமைதியாக சந்தோஷமாக சுகமாக வாழ்கிறதுக்காக மிக மிக தேவையானது, அவசியமானது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். சகிப்புத்தன்மை, பொறுமை, இது 2யும் ஒரு திறமையாக எபிலிட்டியாக நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய
சுகமான வாழ்க்கை எளிதாக கடைபிடிக்க முடியும் சொன்னீங்க. வளர்த்துக்கிறது அப்படின்றது இருக்கு, அது ஜஸ்ட் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது சுகமான வாழ்க்கைக்கு இந்த 2 முதல் படி, இந்த திறன் வேணும்னு சொன்னீங்க. அதை வளர்த்துக்கிறோம் சிஸ்டர். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, சுகமான வாழ்க்கைக்கான சுலபமான வழிகளில் 2 தெரிந்து கொண்டோம். ஒரு வண்டி ஓடுவதற்கு 2 சக்கரங்கள் இன்றியமையாதது. அதேபோல் சுகமான வாழ்க்கைக்கு இந்த 2 சக்கரங்கள், அதாவது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இன்றியமையாதது என்று அறிந்து கொண்டோம். இதே தொடரில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.